عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய அமர்விலே சொர்க்கத்தின் இன்பங்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய சில விஷயத்தை நாம் அறிய இருக்கின்றோம். ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பின் கீழ் நாம் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம். அதிலே இன்றைய அமர்வு என்பது மிக முக்கியமான ஒரு அமர்வாக இருக்கின்றது. ஏனென்றால் இதிலே நாம் சொர்க்கத்தை பற்றி அறிய இருக்கின்றோம். சொர்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நல்லடியார்களுக்காக வைத்திருக்கக்கூடிய மிக பெரும் இன்பமாகும். என்றென்றுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடம், இன்பங்கள் நிறைந்த ஒரு இருப்பிடம், சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு இருப்பிடம் சொர்க்கமாக இருக்கின்றது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொல்லக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். மாலா ஐனுன் ரஅத், எந்தவித கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமிஅத், எந்தவித காதும் கேட்டிராத, வலா கதருன் அலா கல்பி பஷர், எந்தவித உள்ளத்திலும் சிந்தனைகள் உதித்திராத சொர்க்கத்தை நான், இன்பங்களை நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு பின்வரக்கூடிய வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், எந்த ஆன்மாவும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை அறியாது. அது அமல்கள் செய்தவர்களுக்கு தரப்படக்கூடிய கூலியாக இருக்கின்றது என்ற இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்து காண்பித்தார்கள். ஆக இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது? அந்த சொர்க்கம் என்பது அதனுடைய அந்த பேரழகு, முழுமையான பேரழகையும் முழுமையான அதனுடைய அந்த அது எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் ஒருவனே அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இதுவரை நம்மால் அது முழுமையாக அதனுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இடம் பெற்றிருக்காத ஒரு சொர்க்கம், எந்தவித கண்களும் முழுமையாக பார்த்திராத சொர்க்கம், எந்தவித காதுகளும் முழுமையாக அறிந்து கொள்ள இயலாத சொர்க்கம். இப்படிப்பட்ட இன்பங்கள் நிறைந்த அந்த சொர்க்கம் யாருக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான்? இபாதியஸ் ஸாலிஹீன், நல்லடியார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வா என்னும் இறையச்சத்தோடு இருந்து, இஸ்திகாமத் என்னும் இந்த மார்க்கத்திலே நிலையாக இருந்து, நல்ல அமல்களை செய்து, கடமை உபரியான நல்ல அமல்களை செய்து, நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்து, பிறரிடத்திலே மன்னிக்கக்கூடிய தன்மையோடு நடந்து கொண்டு, அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு, அவருடைய தீங்குகளில் இருந்து தன்னை காத்துக்கொண்டு, இப்படி இருக்கக்கூடிய, குறிப்பாக அல்லாஹ் தடை செய்த விஷயங்கள் இருந்து தன்னை தடுத்து கொண்டு, அல்லாஹ் அனுமதி அளித்த விஷயங்களை, கட்டளையிட்ட விஷயங்களை செய்து யார் வந்தாரோ இப்படிப்பட்ட நல்லடியார், இவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இடம்தான் ஜன்னா, சொர்க்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்தை சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன், அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தேடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு அங்கு கிட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இந்த உலகத்திலே நாம் நினைக்கக்கூடியது எல்லாம் நமக்கு கிடைக்கின்றதா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏனென்றால் இந்த உலகம் இது சோதனை கூடம், இதிலே சோதனைகள் வரும், நினைப்பது எல்லாம் இதில் நடக்காது. ஆனால் அந்த சொர்க்கத்திலே நாம் நினைக்கக்கூடியவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும், நாம் தேடக்கூடியவைகள் எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இன்னும் கண்களுக்கு அது குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வபஷ்ஷிரில் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், யார் இந்த உலகத்திலே நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்தாரோ, நபியே அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு சொர்க்கம்
காத்திருக்கின்றது. அதில் கீழே இருந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு இன்பத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கா. அந்த சொர்க்கத்திலே ஒரு கனி வகை ஒருவருக்கு வழங்கப்படும் போதெல்லாம் அவர் சொல்லுவார், காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல். இது எங்களுக்கு உலகத்திலே ஏற்கனவே வழங்கப்பட்டு இருந்தது. வஉது பிஹி முத்தஷாபிஹா. ஆம், அது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது தோற்றத்திலே அவர்கள் அந்த பழங்களை பார்த்திருப்பார்கள், ஆனால் அதனுடைய சுவையோ வேறு மாதிரி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டி அந்த சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு கிட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா. பரிசுத்தமான துணைவியர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள். வஹும் ஃபீஹா காலிதூன். இன்னும் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் என்றென்றும் நிலைத்து இருப்பார்கள், என்றென்றும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் சொர்க்கமாக இருக்கின்றது. அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஈமான், எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து இஸ்திகாமத்தின் மார்க்கத்தில் நிலையாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சி அவன் விதித்த கட்டளையின் அடிப்படையில் நடந்து அவன் தடுத்தவற்றிலிருந்து தவிர்த்திருந்து நாம் நடப்போமே என்றால் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றான். ஆக அதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவன் விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.